இப்ப முருகனுடைய திருவுருவப்படம் எங்க வீட்டுல நிறைய இருக்கும். மாலையெல்லாம் போட்டு வைப்பேன், அழகு பார்ப்பேன். மாலையால் முருகன் அழகு பெறுகின்றானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகாதான் இருக்கின்றான். ஆனா உண்மையா முருகன் மீது அணியப்பட்டதால் அந்த மாலைக்கு அழகு, ஆபரணங்களுக்கு அழகு, இதுதான் உண்மை. அதனால கந்தனுக்கு அலங்காரம் தமிழால் பண்றேன்றது ஒரு முயற்சி. ஆனா அலங்காரம் கந்தனுக்கு அல்ல, நம்முடைய ஆன்மாவிற்கு. அதுதான் அருணகிரியார் கொடுத்த கந்தர் அலங்காரம். திருவண்ணாமலையில உட்கார்ந்து எழுதின பாடல்கள் உண்டு, பழனியில போய் அவர் பாடினது உண்டு, திருச்செந்தூர்ல பாடினது உண்டு, வயலூர்ல பாடினது உண்டு. ஆனா அலங்காரம், இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பப்பெல்லாம் தோணுதோ, இப்ப இந்த தலத்துல இருந்து இந்த தலம் போறேன், வழியில முருகனுடைய அருள், எப்படிப்பட்ட என்னுடைய பிறவியை எப்படி மாத்திட்ட முருகா அப்படின்னு அவருக்கு எப்பெல்லாம் தோன்றியதோ அப்பெல்லாம் அவர் அனுபவமும் அழுகையும் கொண்டு எழுதியது அலங்காரம். நம்ம கூட தான் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ இம்பார்ட்டண்டா ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அவங்க வேற எங்கேயாவது இருக்கலாம். அப்ப தனியே இருக்கக்கூடிய நமக்கு யார் துணை என்றால் வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. அந்த வேலும் மயிலும் துணைன்னு சொல்வதற்கான அத்தாட்சி தான் இந்த பாடல். தவறா எதையாவது சொல்லி பிரச்சனையில மாற்றின்ற காலங்கள், ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப மெய்மை குன்றா இந்த மொழி இருக்குல்ல, வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் முருகன் கொடுக்கிறது. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். அப்ப கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தேவையற்ற வார்த்தை வரக்கூடாதுன்னா மிகப்பெரிய பூட்டு முருகாதான். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பாடல் முக்காலமும் உங்களுக்கு கவசமாக இருக்கும். பரிகார ஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். தொடர்ந்து உங்களை மாதிரி ரொம்பவே ஒரு ஆக்டிவா, ஆர்வத்தோடு ஆன்மீக அடியார்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த சபைக்கு வருவதில், மறுபடியும் வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சிறியேன் இந்த அடியேனை நீங்கள் பொறுத்து கொள்ளணும். ஒரு பதிவுன்னு இருக்கும் பொழுது ஒரு 7-8 நிமிடமாவது இருக்கணும். எல்லாமே ஏதோ ஒரு தீர்வு தான். உங்களுக்கும் ஒரு தீர்வு தேவை, எனக்கும் ஒன்று தேவை. அதுக்குதான் கடவுளும் ஞானிகளும் அருளாளர்களும் கொட்டி கொடுத்துருக்காங்க நம்ம பாரத தேசத்துல. வட இந்தியா, தென்னிந்தியான்னு பாரதம் முழுக்க வியாபித்து கொட்டி கொடுத்தது நம்முடைய தேவைக்காக தான். அதனால அந்த பதிவுகள்னு சொல்லும் பொழுது தீர்வையே சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணலாம். ஆனா அந்த பதிவினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறை உணர்வோடு அதுல நம்ம இருக்கும் பொழுதுதான் அதற்கான அனுபவமும் பலனும் இருக்கு. அருணகிரியார் முதல்ல பாடினது எல்லாமே தேவைக்கு ஏற்றவாறு. வீடு வாங்க திருப்புகள் இருக்கு, அவருக்கா பாடியிருப்பார் அந்த வீடு வாங்க? இல்லையே. திருமணம் ஆகணுமா, அதுக்கு ஒரு திருப்புகள். குழந்தை செல்வம், பதவி எல்லாம் இருக்கு. ஆனா அவர் பாடி நிறைவா சொன்னது பாத்தீங்கன்னா அனுபூதின்னு இறைவனுடைய அனுபவம் தான். அப்ப தேவைக்கான வழிபாடு எல்லாத்துலயுமே இறை அனுபவம் இருக்கணும் அப்படின்றது மட்டும் அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம். ஏன்னா நான் சொல்லும் பொழுதே அந்த தெய்வத்தை பற்றியும் அருளாளர்களையும் பற்றியும் நம்ம மனசு மானசீகமா நினைக்க ஆரம்பிக்கும். அந்த 8 நிமிஷம் தான் நமக்கு உலகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் லயிப்போமே. எல்லாத்துலயும் அவசரமா இருக்கிற நாம கொஞ்சமாவது மனச அலங்காரம் பண்ற முயற்சி தான். அலங்காரம்னு சொல்லிட்ட உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த உடலுக்கு அலங்காரம் பண்றோம். யாருமே கண்ணாடி பார்க்காமலாம் வெளியில வர்றதே இல்லையே. சிலர் பார்லர்லாம் போறாங்க, தப்பானா தப்பில்லை. ஆனா ஒரு நிதர்சனம் என்ன தெரியுமா, இந்த உடல் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவள் அவர் அப்படின்றது எப்ப வீட்டுக்கு வருது அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கோம். அப்ப அழியும் உடல், இதற்கு நாம் பேணி காக்கணுமானா ஆமா, திருமூலர் சொல்லியிருக்கார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடல் ஆரோக்கியம் உயிரை வளர்த்து. அப்ப உடலுக்கு எவ்வளவு அலங்காரம் அவசியமோ அது மாதிரி அழியாத ஆன்மாவிற்கு ஒரு சின்ன அலங்காரம். நான் ஒரு பியூட்டிஷியன் மாதிரி யாரோ கற்றுக் கொடுத்த ஒரு பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த அற்புதமான பியூட்டி டிப்ஸ் தான் கந்தர் அலங்காரம். இப்ப முருகனுடைய திருவுருவப்படம் எங்க வீட்டுல நிறைய இருக்கும். மாலையெல்லாம் போட்டு வைப்பேன், அழகு பார்ப்பேன்.
மாலையால் முருகன் அழகு பெறுகின்றானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகாதான் இருக்கின்றான். ஆனா உண்மையா முருகன் மீது அணியப்பட்டதால் அந்த மாலைக்கு அழகு, ஆபரணங்களுக்கு அழகு, இதுதான் உண்மை. அதனால கந்தனுக்கு அலங்காரம் தமிழால் பண்றேன்றது ஒரு முயற்சி. ஆனா அலங்காரம் கந்தனுக்கு அல்ல, நம்முடைய ஆன்மாவிற்கு. அதுதான் அருணகிரியார் கொடுத்த கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம்னு சொல்லும் பொழுது ஒரு 107 பாடல்கள் இருக்கு. சிலர் 100 பாடல் அருணகிரியார் பாடினது, காலத்தால அப்புறமா சேர்க்கப்பட்டது, இப்படிலாம் நிறைய இருக்கு. ஆனா 100 பாடல் அவருடைய பாடல்னு எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த அலங்காரத்தையும் அவர் ஒரே ஒரு தலத்துல உட்கார்ந்து எழுதல. திருவண்ணாமலையில உட்கார்ந்து எழுதின பாடல்கள் உண்டு, பழனியில போய் அவர் பாடினது உண்டு, திருச்செந்தூர்ல பாடினது உண்டு, வயலூர்ல பாடினது உண்டு. ஆனா அலங்காரம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பப்பெல்லாம் தோணுதோ, இப்ப இந்த தலத்துல இருந்து இந்த தலம் போறேன், வழியில முருகனுடைய அருள், எப்படிப்பட்ட என்னுடைய பிறவியை எப்படி மாத்திட்ட முருகா அப்படின்னு அவருக்கு எப்பெல்லாம் தோன்றியதோ அப்பெல்லாம் அவர் அனுபவமும் அழுகையும் கொண்டு எழுதியது அலங்காரம். அதனால ஒரே நாள்ல ஒரே இடத்துல எழுதப்பட்டதாக இருக்காது. அந்தந்த தலம் பத்தி, அந்தந்த அனுபவங்கள் பற்றி இருக்கக்கூடிய தொகுப்பு. இந்த கந்தர் அலங்காரம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி 107 பாட்டு, கணபதி காப்போட சேர்த்தா ஒரு 108 பாட்டு. ஒரு அர்ச்சனை மாதிரியே இருக்கு பாருங்க 108 பாடல்கள். ஆனா நமக்கு நேரத்துல தினமும் சொல்ல முடியாது. தினமும் சொல்ல முடியும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க பாதங்களை பணிகின்றேன். ஆனா சொல்ல முடியாது. ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அடியே நிறைய இடத்துல பரிந்துரை செய்வது, இந்த ஒரு பாடல் எப்பேற்பட்ட துணைனா, என்னுடைய கடந்த காலத்திற்கும் துணை, நிகழ்காலத்திற்கும் துணை, வருங்காலத்திற்கும் துணை. நம்ம துணைன்னு நினைக்கிற அப்பா அம்மா ஒரு வயசு வரைதான் வருவாங்க. கணவன் தான் நான் எங்க போனாலும் துணையா வருவார். அந்த கணவனே நம்மளுடைய ஒரு வயசுக்கு அப்புறம் தானே தெரியவே வர. அப்ப மகன்கள் துணையா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நல்ல வேலை கிடைச்சு வேற நாட்டுல இருக்கலாம், இல்ல அலுவல் காரணமா வேற இடத்துல இருக்கலாம். உண்மையா வாழ்க்கையில சில சமயம் நமக்கு ஏதோ உதவி பண்ற சமயத்துல நம்ம துணை நினைச்சவங்க தான் நம்ம கூட தான் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ இம்பார்ட்டண்டா ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அவங்க வேற எங்கேயாவது இருக்கலாம். அப்ப தனியே இருக்கக்கூடிய நமக்கு யார் துணை என்றால், வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. அந்த வேலும் மயிலும் துணைன்னு சொல்வதற்கான அத்தாட்சி தான் இந்த பாடல். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள். இத பத்தி தான் அடுத்த பதிவும் நான் சொல்லணும்னு இருக்கேன். கண் திருஷ்டி. அப்ப ஒரு பார்வையால அருளும் வரும், நமக்கு சில வேண்டாத விஷயங்களும். அப்ப யாருடைய பார்வையும் என்னை எதுவும் செய்யக்கூடாது இந்த நிகழ்காலத்தில். அப்ப விழிக்கு துணை என்ன தெரியுமா? அடிக்கடி கண்ண மூடி முருகனுடைய திருப்பாதங்களை நினைச்சுக்கோ. முருகனுக்கு கைதான் 12, கால் 2 தான். ஏன்? அடியார்கள் ஓடி வந்து பிடிக்கணும்ன்றதுக்கு வசதியா 2 கால் தான் வச்சிருக்காங்க. 12 காலோட அவன் இருந்தானா எந்த காலை பிடிப்போன்ற கன்ஃபியூஷன் நமக்கு வரக்கூடாதான். ஏன்னா நம்ம ரொம்ப பிரச்சனையில தான் அவன் கிட்ட போறோம், அதுக்காக 2 காலில் தான் முருகன் இருக்கு. அப்படி போய் அவனிடம் அப்படியே இந்த பாதத்தை பிடிச்ச கவலைப்படாத, அபயம் அப்படின்னு சொல்ல காத்துட்டு இருக்கான். யாம் இருக்க பயமேன்னு சொல்லும் பொழுது முருகன் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள். அப்ப என்னை சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு தீய பார்வையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னா அடிக்கடி அப்படி கண்ண மூடி முருகா அப்படின்னு அவனுடைய 2 பாதங்களை நினைச்சுக்கும். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகான்றது ஒரு பேர் தானே, ஆனா நாமங்கள்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகான்னு சிங்குலர் தானங்க, ஒருமை பன்மை தெரியும். ஆனா நாமங்கள்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொல்லக்கூடாது, நிறைய தடவை சொல்லுங்க. காலையில் எழுந்தோன்னு முருகா 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 எழுந்துக்கும். குளிக்கும் பொழுது அப்படியே முதல் மக்கு விடணும்ல, முருகா அப்படின்னு விடணும். எங்கேயாவது ஆஃபீஸுக்கு கிளம்புறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது முருகா முருகா முருகா. துணைக்கு அவன் வந்துருவான். பின்னாடி அவன் உட்கார்றானா இல்லையா நமக்கு தெரியாது. திருப்பியும் அலுவலகத்துல உட்கார்றோம், முருகா முருகா. எவ்வளவு முடிதோ முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க, வாழ்க்கையில மாற்றம் சத்தியமாக நிகழும். அப்ப வாயில நம்மையும் அறியாமல் யாரையும் தவறா பேசிடக்கூடாது. சில சமயம் நம்மளே யோசிப்போம், ரொம்ப தப்பா பேசிட்டோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவை ஒரு பெரிய சண்டை, என்னோட தாய் மாமாவை எப்படி பேசிட்டேன்னு தெரியுமா? இப்படி யாரையாவது நம்ம கூட கொஞ்சம் வரம்பு மீறி பேசிய காலங்கள் உண்டு இல்ல தவறா எதையாவது சொல்லி பிரச்சனையில மாற்றின்ற காலங்கள், ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப மெய்மை குன்றா இந்த மொழி இருக்குல்ல, வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் முருகன் கொடுக்கிறது. மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். அப்ப கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தேவையற்ற வார்த்தை வரக்கூடாதுன்னா மிகப்பெரிய பூட்டு முருகாதான்.
இதெல்லாம் நிகழ்காலம். கெட்ட பார்வை வரக்கூடாது, கண்ணை மூடி அவனுடைய பாதங்களை உங்க கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க, கெட்ட பார்வை கண் திருஷ்டி வராது. அடுத்தது பேசும் பொழுது நிறைய தடவை முருகா முருகான் வெளியில தான் சொல்லணும்னு கிடையாது, சும்மா முருகா முருகான்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு யாராவது நம்மளை கமெண்ட் அடிக்கிறாங்க, இவங்க பக்தியை பத்தி விளம்பரப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? மனசுக்குள்ள சொல்லுங்க, குகன் உள்ளதான் இருக்கான். அவன் குகேசன். நடேசன் சிதம்பரத்துல ஆடுறார், குகேசன் உள்ளதான் இருக்கு, அவனுக்கு தெரிஞ்சா போதும். இது ரெண்டுமே நிகழ்காலத்துக்கு தேவை. கண்ணும் வாயும் நமக்கு நல்லதை தான் பண்ணணும். கண்ணுக்கு மிகப்பெரிய மருந்து அவனுடைய பாதம், வாய்க்கு மிகப்பெரிய மருந்து முருகா. இது நிகழ்காலம். அடுத்தது, முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்முடைய ஊழ் தானே, நம்ம வினை அப்படின்றத நம்ம ஒத்துப்போம். நம்ம விதி என்ன பாவம் பண்ணனோ தெரியல அப்படின்றத ஏதோ ஒரு சமயத்திலேயாவது ஒத்துப்போம். அதுதான் நம்முடைய தர்மமும். அப்ப நான் முன்பு செய்த பழி அது இருக்கிற வரை பிரச்சனை வருமே. அப்ப முன்னாடி இருக்கிறத காலியாக்கினா தானே பிரச்சனை வராது. அப்ப முன்பு செய்த பழிக்கு துணை எது தெரியுமா? அவனுடைய பன்னிரு தோளும். 2 கையால போரிடட்டாலாம் நம்மளுடைய பழிபாவத்தை முருகனாலேயே போக்க முடியாதான், அவ்வளோ ஜென்மமா வச்சிருக்கோமா. அப்ப அவனுடைய 12 தோள், 12 கரங்கள், அந்த வள்ளல் தன்மை கொண்ட கரங்கள், அதனுடைய 12 தோள்களால் நம் தீவினைகளை நம்மளால அழிக்க முடியாது. முன்பு செய்த தீவினைகளை முருகனால் அழிக்க முடியும். இது கடந்த காலம். இப்ப பாருங்க, எப்படி வாழணும்? அவனுடைய பாதத்தை நினைச்சு. எப்படி இருக்கணும்? முருகான்னு சொல்லிண்டு. அடுத்தது, முன்னாடி இருக்கிற பிரச்சனை இன்னும் இருக்கே, இது இப்ப முன்னாடி, அதுக்கு அவனுடைய 12 தோளும் பார்த்துப்போம் அப்படின்னா முருகன் அதை அழித்து விடுவான். பயந்த வழி தனிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும். பயந்து எங்கேயோ போறோம், யாரும் கூட இல்லை, திடீர்னு ஏதோ உடம்பு சரியாம போயிடுச்சு, அப்ப நானே தான் என்ன பார்த்துக்கணுன்ற ஒரு நிலை. அப்ப எது என்னோடு பர்மனண்டா துணையா இருக்கும்னா வேலும் மயிலும் இருக்கும். இது ஒரு பயந்த வழி. இன்னொரு எதிர்காலம் உண்டு, எல்லாரும் ஒரு நாள் தனியே போவோம். எவ்வளோ பிடிச்சவங்களா இருந்தாலும் வரியான்னு கேட்டா அங்க மட்டும் வர யோசிப்பாங்க. இல்லை எனக்குன்னு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன், எனக்கும் ஒரு தேதி இருக்குமே தானே சொல்லுவாங்க. அதானே உண்மை. அப்ப அந்த தனி வழிக்கு நம்ம மட்டும்தானே டிராவல் ஆகணும். யாத்திரை, கோயில், சுற்றுலாக்கெல்லாம் ஆள் கிடைப்பாங்க. அந்த பயந்த வழிக்கு நான் மட்டும்தான் போகணும், அவங்க தனியே தான் போகணும். அங்க எது எனக்கு துணையா இருக்கும்? இருண்ட பாதையா இருக்குமா? அப்ப அந்த இருண்ட பாதையில் எது துணையாக இருக்கும்? வடிவேல் துணையா இருக்குமா? வேல் அப்படியே சுடர் வேல்னு பேரு. அது அப்படியே டார்ச் போட்ட மாதிரி ஆயிடுமா. மொபைல்ல டார்ச் இருக்கு, இதை எடுத்துக்கலாமா? பயந்த வழிக்கு இது அலவுட் இல்லையே. அப்ப அங்க போய் இந்த டார்ச்சை போட்டுக்க முடியாது. அப்ப எனக்கு ஒரு டார்ச் இருந்தா இருண்ட வழிக்கு தைரியமா இருக்கும். வேல் வருமா? சுடர் வேலாம், அது வழி காமிக்குமா. அப்ப பயப்படும் பொழுது நீங்க இன்னொன்னு ஒண்ணு நம்ம உடம்புல நடக்கும், என்ன வேர்க்கும். அப்ப வேர்க்கும் பொழுது ஃபேன் போடுவோம், ஏசி போடுவோம். அது மாதிரி தோகை விரித்து மயில் ஆடுமா. அந்த மயில் குளிர்ச்சியா ஆடும் பொழுது நமக்கு அந்த வியர்வை கூட தெரியாதாம், பயம் தெரியாதாம். அப்ப பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் இந்த செங்கோடன் இருக்கக்கூடிய முருகன் இருக்கான் இல்லையா, அவனுடைய மயூரம் என்று போற்றப்படும் மயில். அப்ப நிகழ்காலத்திற்கு முருகான்ற நாமம், அவனுடைய பாதங்களை கண்ணில் நினைச்சுக்கோங்க. பழைய வினைகளுக்கு அவனுடைய 12 தோளும் இருக்கும், அது கடந்த காலம். எதிர்காலத்திற்கு துணையாக வருவது வேலும் மயிலும். வேலும் மயிலும் துணைன்னு முடிஞ்சளவு சொல்லு. அப்ப கந்தர் அலங்காரம் அற்புதமான பாடல் தொகுப்பு. அருணகிரியார் அருள் பெற்று விட்டார், ஆனாலும் இருந்து 16,000 திருப்புகள் கொடுத்திருக்கார். யாருக்கு? அருள் பெற்ற ஒருவர் பாடினதெல்லாம் நமக்கு. அப்ப இந்த 4 வரி பாட்டை தயவு செஞ்சு மனப்பாடம் ஒரு 10-15 நாள் படிங்க. 16வது நாள்ல இருந்து உங்களுக்கே மனப்பாடமா ஆயிடும். எழுந்து குளிச்சுட்டு இந்த பாடல். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பாடல் முக்காலமும் உங்களுக்கு கவசமாக இருக்கும். முருகனை தவிர நிரந்தர துணை நமக்கு யார்? அதனால அந்த 12 கை வள்ளலின் திருப்பாதங்களை பிடித்து கொண்டு இந்த ஒரு பாடலை வைத்து வாழ்க்கையில் முன்னேறி விடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.